உலக அரசியல்ல இப்போ ஒரு பெரிய ஆட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுல இந்தியா தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். முன்னாடி மாதிரி இல்லாம இப்போ இந்தியா ஒரு புது கேம் பிளான் வச்சிருக்கு. அணி சேராம ஒதுங்கி இருந்த காலமெல்லாம் போய் இப்போ எல்லார் கூடயும் கைகோர்த்து ஒரு புது ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கு. இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில நடந்திருக்கிற இந்த மிகப்பெரிய மாற்றத்தை தான் நம்ம மூல ஆதாரங்களோட உதவியோட விளக்கமா பார்க்க போறோம். இப்போ உலகமே ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா. இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குற கேள்வி என்னன்னா, இந்தியா எந்த பக்கம்? ஆனா இந்தியா சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள். நான் என் பக்கம். இந்தியாவோட ஒவ்வொரு நடவடிக்கையும் எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இல்லாம தன்னோட சொந்த நலனை மட்டும் மனசுல வச்சுதான் இருக்கு. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சமீபத்துல நடந்த ஒரு பிரம்மாண்டமான கடற்படை பயிற்சி. வாங்க அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். 135. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற 2 பங்கு நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கு. அதுலயும் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாத நாடுகளையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பரம எதிரிகளை கூட ஒரே பயிற்சியில ஒன்னா நிக்க வச்சது மூலமா இந்தியா என்ன சொல்ல வருதுன்னா, நாங்க யாருடைய டீம்லயும் இல்ல, இந்த உலகமே எங்களுக்கான அரங்கம்னு ரொம்ப போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு. சரி, இந்தியாவோட இந்த புது ஆட்டத்துல ரஷ்யா கூட அவங்க உறவு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். பொதுவா இந்திய ரஷ்யா உறவுன்னா நமக்கு ஞாபகம் வர்றது மிலிட்டரி டீல்ஸ் தான் இல்லையா? ஆனா இப்ப அந்த ட்ரெண்ட் டோட்டலா மாறுது. வெறும் டிஃபென்ஸ் மட்டும் இல்லாம பொருளாதாரம், டெக்னாலஜின்னு பல விஷயங்கள்ல இவங்க உறவு இன்னும் ஆழமா போயிட்டு இருக்கு. மிலன் கடற்படை பயிற்சியில ரஷ்யாவோட ஒரு பெரிய போர்க்கப்பல் கலந்துகிட்டது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா உக்ரைன் போர்னால மொத்த உலகமும் ரஷ்யாவை ஒதுக்கி வைக்கிற நேரத்துல இந்தியா எங்க பழைய நண்பனை நாங்க கைவிட மாட்டோம்னு உலகத்துக்கே ஒரு சிக்னல் கொடுத்தது. ஆனா உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக்க கடல்ல இல்ல, அது வர்த்தகத்துறையில தான் நடந்துச்சு. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து வெஸ்டர்ன் நாடுகள் போடுற பொருளாதார தடைகள் எல்லாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரு தான் தடைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட கூட்டாண்மை. அதாவது நீங்க என்ன தடை போட்டாலும் எங்க வியாபாரத்தை அது பாதிக்காதுன்னு சொல்ற ஒரு ஸ்மார்ட் மூவ். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இந்த SJ-100 விமான ஒப்பந்தம். ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா, வெஸ்டர்ன் நாடுகளோட எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் இல்லாம ஒரு பேசஞ்சர் விமானத்தை உருவாக்குது. இந்தியா நம்ம HAL மூலமா சரி அந்த விமானத்தை நாங்களே இங்க தயாரிக்கிறோன்னு ஒரு டீல் போடுது. இதனால என்ன ஆகுது? போயிங், ஏர்பஸை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இல்ல. 2 பேருக்குமே லாபம். ஒரு வின் வின் சிச்சுவேஷன். ஒரு பக்கம் ரஷ்யா கூட டீல் போடும்போது இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் நாடுகள் சும்மா இருக்குமா? கண்டிப்பா பிரஷர் வரும். அந்த பிரஷரை இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணுச்சே? இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த பிரஷரையே தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து விலை குறைவா என்ன வாங்கினது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. நீங்க ரஷ்யாவோட போருக்கு ஃபண்ட் பண்றீங்க, இதுக்கு நீங்க ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி இந்திய பொருட்கள் மேல வரியை ஏத்த போறோன்னு மிரட்டினாங்க. இந்த மிரட்டலுக்கு பின்னால யூரோப்பியன் நாடுகள் இருந்ததா சொல்லப்படுது. ஆனா இந்தியா இந்த மிரட்டலுக்கெல்லாம் அசரல. அவங்க போட்ட எதிர் நகர்வு தான் வேற லெவல். அமெரிக்கா மிரட்டின அதே ஐரோப்பிய யூனியன் கூட தன்னோட வர்த்தகத்தை $200 பில்லியன் மாத்துறதுக்கு ஒரு பெரிய டீலை வேகப்படுத்தினாங்க. இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு கதவை சாத்துனா நாங்க ஒரு பெரிய மாளிகையே திறப்போன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. இந்தியா வெறும் பிரஷரை மட்டும் சமாளிக்கல, ரஷ்ய எண்ணெய் மேல போட்ட தடைகளை உடைக்க ஒரு சம பிளான் போட்டாங்க. அந்த வியூகத்துக்கு மூல ஆதாரம் சொல்ற பேர் தான் கேலா, அதாவது ஆட்டத்துக்குள்ளேயே ஒரு ஆட்டம். இந்த கேலாங்கிறது ஒரு இந்தி வார்த்தை. அதுக்கு அர்த்தம் விளையாட்டு. இந்த உலக அரசியல் செஸ் போர்டுல ரூல்ஸை மீறாம, ஆனா அந்த ரூல்ஸ்ல இருக்கிற ஓட்டைகளை வச்சு இந்தியா ஒரு ஸ்மார்ட் கேம் விளையாடுச்சு. அப்படி என்னதான் பண்ணாங்க? இந்த 4 ஸ்டெப்பை கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட், அமெரிக்கா சொல்லுது நீங்க ரஷ்யா ஆயில் வாங்கி ஐரோப்பாவுக்கு விற்கக்கூடாது. இந்தியாவும் சரின்னு சொல்லுது. 2வது, ஆனா எங்க சொந்த நாட்டு தேவைக்கு ரஷ்யா ஆயில் வாங்கிக்கிறோன்னு பெர்மிஷன் வாங்குது. 3வது ஸ்டெப்ல வளைகுடா நாடுகள் மாதிரி தடை இல்லாத நாடுகள் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்குது. இப்போ ஃபைனல் ஸ்டெப், அந்த வளைகுடா எண்ணெயை நம்ம நாட்டுல சுத்திகரிச்சு இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்னு சொல்லி ஐரோப்பாவுக்கே விக்குது. அதே நேரத்துல விலை குறைவான ரஷ்ய எண்ணெயை நம்ம உள்நாட்டுல பயன்படுத்திக்கிறாங்க. பாருங்க, சட்டப்படி எந்த தப்பும் இல்ல, ஆனா தடையோட நோக்கமே காலி ஆயிடுச்சு. செம மூவ் இல்ல? இந்த கேம் இதோட முடியல.
இந்தியா தன்னோட எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை வருஷத்துக்கு 300 மில்லியன் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக்கி உலகத்திலேயே நம்பர் 1 சுத்திகரிப்பு மையமா ஆகணும்னு டார்கெட் வச்சிருக்கு. அப்போ இந்த கேலாங்கிறது ஒரு தற்காலிக தந்திரம் இல்ல, இது ஒரு லாங் டேர்ம் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி. சோ நம்ம பார்த்த இந்த ரஷ்யா டீல், ஐரோப்பா டீல், ஆயில் கேம் இது எல்லாமே தனித்தனியா பார்க்காம ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்தியாவுக்கு ஒரு புது ஃபாரின் பாலிசி உருவாகி இருக்கிறது தெரிய வரும். அதுக்கு பேரு தான் அனைவருடனும் கொள்கை. நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ நேருவோட பாலிசி அணிசேரா கொள்கை. அதாவது அமெரிக்கா பக்கமும் இல்ல, சோவியத் யூனியன் பக்கமும் இல்ல, நாங்க நடுநிலைன்னு சொன்னோம். ஆனா இப்போ இருக்கிறது அது இல்ல, இது அனைவருடனும் அணி சேருதல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல, எங்க நாட்டு நலன் தான் முக்கியம். அதுக்காக அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பான்னு எல்லார் கூடயும் ஒரே நேரத்துல நாங்க வேலை செய்வோம். இந்தியாவோட இந்த புது போல்டான ஆட்டம் அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடுகளையே குழப்பத்துல ஆழ்த்தியிருக்கு. இந்த ஒரு அமெரிக்க அதிகாரி சொன்னதை கேளுங்க. நாங்க ஐரோப்பாவுக்காக இந்தியாவை மிரட்டணும், ஆனா கடைசியில ஐரோப்பாவே இந்தியா கூட டீல் போட்டுடுச்சு, எங்களை முட்டாளாக்கிட்டாங்கன்னு அவர் விரக்தியில சொல்றது இந்தியாவோட ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. சோ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இந்தியா இனிமே உலகத்துல நடக்கிற விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ற ஒரு நாடு மட்டும் இல்ல, உலக நிகழ்வுகளையே உருவாக்குற ஒரு சக்தியா மாறிட்டு இருக்கு. இந்தியாவோட இந்த புது ஆட்டத்துக்கு ஏத்த மாதிரி மத்த நாடுகள் தங்களை மாத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இந்த புதிய உலக ஒழுங்குல இந்தியாவோட பங்கு என்னவா இருக்கும்? இதா இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி.